இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த கூடுகைக்கு வந்திருக்க அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இப்போ நம்ம மத்தியில் இருக்கிற பெங்களூர்ல இருக்க வசந்தா ஆண்டி வந்து பிகினிங் ப்ரேயர் பண்ணிட்டு ஒரு பாடல் பாடுவாங்க. அதை தொடர்ந்து வருகிறவர்கள் பாடல் பாடி கர்த்தருடைய வார்த்தையை கடந்து செல்வோம். ஆவியானவர் நம்மளோடு இருப்பாராக. பிரைஸ் லார்ட் ஆண்டி, நீங்க சாப்பிடலாம் ஆண்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த முன்னிரவு வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கூடுகைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்திலே கூட கர்த்தாவே, இந்த ஜெப வேலை உம்முடைய கரங்களிலே நாங்கள் அர்ப்பணித்த ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நன்மையான கரம் துவக்கம் முதல் முடிவு வரை எங்களோடு கூட இருந்து இந்த ஜெபத்தை நீர் நடத்தும்படிக்காய் ஆண்டவரே, அப்பா நீரே நடத்தி கொடுக்கும்படிக்கு ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. துதி வேலைகள், பாடல் வேலைகள், ஆராதனை வேலைகள் கர்த்தாவே, அப்பா செய்தி வேலைகள் ஆண்டவரே கர்த்தாவே, எல்லாவற்றையும் என் தேவன் ஆசீர்வதித்து கொடுக்கும்படிக்கு ஆண்டவரே தாசரை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமாய் ஆண்டவரே. எங்களுக்கு இந்த நாளிலே என் தேவன் எந்த காரியத்தை அப்பா உணர்த்த சொல்ல விரும்புகிறீர் ஆண்டவரே, அதை தாசரின் மூலமாய் நீர் வெளிப்படுத்த போகிற கிருபைகளுக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த ஜெபத்திற்கு தடையாக இருக்கிற எல்லா சத்துருக்களின் கிரியைகள், வான மண்டல பொல்லாத ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டிந்து அப்புறப்படுத்தி செபிக்கிறோம் ஐயா. நீரே நடத்தும்படிக்காக நம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உன்னதரே, உயர்ந்தவரே, உமக்கே ஆராதனை. உன்னதரே, உயர்ந்தவரே, உமக்கே ஆராதனை. என் சர்வ வல்லவரே, உமக்கே ஆராதனை. என் சர்வ வல்லவரே, உமக்கே ஆராதனை. செங்கடல் தடை வந்ததும் இரண்டாய் பிளந்து நடத்தினீரே. செங்கடல் தடை வந்ததும் இரண்டாய் பிளந்து நடத்தினீரே. பார்வோன் சேனைகள் எல்லோரையும் கடலில் அழித்தவரே. பார்வோன் சேனைகள் எல்லாரையும் கடலில் அழித்தவரே. உன்னதரே, உயர்ந்தவரே, உமக்கே ஆராதனை. உன்னதரே, உயர்ந்தவரே, உமக்கே ஆராதனை. என் சர்வ வல்லவரே, உமக்கே ஆராதனை. என் சர்வ வல்லவரே, உமக்கே ஆராதனை. மலைகள் பர்வதங்கள் விலகினாலும் மாறாதையா உங்க கிருபை. மலைகள் பர்வதங்கள் விலகினாலும் மாறாதையா உங்க கிருபை. மாறிடும் மனிதர் மாறிடலாம், மாறாத தேவன் நீரல்லவோ. மாறிடும் மனிதன் மாறிடலாம், மாறாத தேவன் நீரல்லவோ. உன்னதரே, உயர்ந்தவரே, உமக்கே ஆராதனை. உன்னதரே, உயர்ந்தவரே, உமக்கே ஆராதனை. என் சர்வ வல்லவரே, உமக்கே ஆராதனை. என் சர்வ வல்லவரே, உமக்கே ஆராதனை. சத்துரு முன்பாக உயர்த்திடுவீர், பந்தியை ஆயத்தப்படுத்திடுவீர். சத்துரு முன்பாக உயர்த்திடுவீர், பந்தியை ஆயத்தப்படுத்திடுவீர். எந்த தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்திடுவீர். எந்த தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்திடுவீர். உன்னதரே, உயர்ந்தவரே, உமக்கே ஆராதனை. உன்னதரே, உயர்ந்தவரே, உமக்கே ஆராதனை. என் சர்வ வல்லவரே, உமக்கே ஆராதனை.
சர்வ வல்லவரே உமக்கே ஆராதனை. என் சர்வ வல்லவரே உமக்கே ஆராதனை. ஆமென். ஹல்லேலூயா. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி சொத்திரமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி சொத்திரமே. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீரே, வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீரே, உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே, உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வலியோரை அகற்றி நீர், தாழ்ந்தோரை உயர்த்தி நீர், வலியோரை அகற்றி நீர், தாழ்ந்தோரை உயர்த்தி நீர், பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கி நீர், பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கி நீர். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கன்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர், கன்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். என்ன சொல்லி பாடுவேன் என் நிறைய வேந்தனே, என்ன சொல்லி பாடுவேன் என் நிறைய வேந்தனே. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம்.
உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வந்திருக்கிறவர்களுக்கும் ஆன்லைன் வழியாக இந்த செய்தியை கேட்க போறவர்களுக்கும் வார்த்தையை சொல்லிக் கொள்கிறோம். இதாவே இந்த நல்ல ஒரு இரவு வேளையிலே எங்களுடைய ஆயுள் நாட்களே ஒரு நாட்களை கூட்டி கொடுத்து உடைய வார்த்தையை தியானிக்கும்படியாகும், உடைய சத்தியத்தை உணரும்படியாகும் நீர் கொடுத்த சாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேவ ஆவியானவரை இடைபடுங்க. சகல பலவீனங்கள், சோர்வு எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. சுத்த இருதயத்தை சிருஷ்டிங்க தகப்பனே. நிலைவரமான ஆவியை எங்கள் உள்ளத்திலே புதுப்பிங்க. நீரே காரியத்தை நடத்துங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த வாரத்துக்குரிய வார்த்தையை நம்ம போன வாரத்துல ஒரு கண்டினியூட்டி விட்டுக்கிறோம். இதுல இன்றைக்கு 3 சம்பவங்கள் கடந்த வாரங்கள் பார்த்த மாதிரிக்கே பார்க்க போகிறோம். ஆவியானவர் நம்மளோட பேசுவாராக. மனுஷ சிந்தனைகளுக்கும் மனுஷ யோசனைகளுக்கும் அப்பாற்பட்ட காரியங்களை நடத்துகிறது கர்த்தருடைய கிரியைகள். கர்த்தருடைய கரம் மனுஷனுடைய சிந்தனைகளுக்கு மேலாக மனுஷன் யூகிக்க முடியாத காரியத்தை அவர் செய்ய வேண்டுமானால் அவர் மனுஷனிடத்தில் எதிர்பார்க்கிறது பரிசுத்த ஜீவியம், அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தையுமே அல்லாமல் வேற எண்ணத்தை நம்ம அவர் நம்மகிட்ட கேட்கிறான்னு நினைக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு வார்த்தையினுடைய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்தேயுவுக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எல்லாருமே இஸ்ரவேலர்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுல யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, தாழ்ந்தவன் என்றும் உயர்ந்தவன் என்றும் இல்லை, மொழி ரீதியாகவும் இன ரீதியாகவும் நாடுகள் ரீதியாகவும் எந்தவித பாகுபாடும் கர்த்தரிடத்துல இல்லை. அவருடைய பரலோகத்துல அந்த ஒரு வித்தியாசங்கள் இல்லை. சோ அந்த வித்தியாசங்கள் அங்க இல்லை அப்படிங்கும்போது அவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு கேட்டீங்கன்னா, அனைவரையும் நம்ம போல மாற்றணும். நம்ம அவர் சாயலா உருவாக்கப்பட்டிருக்க எந்த மனுஷனையும் எந்த மனுஷியையும் எந்தவித வார்த்தையினாலும் துன்பப்படுத்தாதபடி துக்கப்படுத்தாதபடி தாழ்மையாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. இயேசு கிறிஸ்து ஒரு ஆச்சரியத்தோட சொன்ன ஒரு விஷயம். ஹல்லேலூயா. அந்த சம்பவங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். கடந்த வாரங்கள் நம்ம தியானித்தோம். ஹல்லேலூயா. மரணத்தை குறித்தும் பயப்படாதே என்பதை குறித்தும் விசுவாசம் எப்படிப்பட்ட காரியத்தை நடப்பித்தது, அந்த விசுவாசம் ஒரு மிராக்கிளை இம்மிடியேட்டா செஞ்சது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தியானித்தோம். ஹல்லேலூயா. மார்க் 5ஆம் அதிகாரத்துல அந்த விஷயத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். ஹெவன்லி பாத் மினிஸ்ட்ரி அப்படிங்கிற யூடியூப் சேனல்ஸ்ல இதுக்கான தொடர் இந்த லிங்க் வந்து நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா கடந்த வாரம் மெசேஜ நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியும். அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, 2 சம்பவங்கள் நம்ம கடந்த வாரங்களை பார்த்தோம். முதல் சம்பவம் என்னன்னா, ஒரு பட்டணத்துக்குள்ள கடல்ல இருந்து இறங்கி போன உடனே அங்க இருந்து பிசாசு பிடித்த மனுஷன் வந்து என்ன பண்றான்னா, இயேசு கிறிஸ்துவ பெருமையா பேசிட்டு நீ தேவனுடைய மனுஷன் எங்களை இங்கிருந்து விரட்டாதுன்னு கெஞ்சி கேட்கிறவர்கள கர்த்தர் கடிந்து கொண்டு அந்த மனுஷன் அந்த கட்டுல இருந்து அந்த பிசாசுடைய பிடியிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்தார். அந்த பிசாசு பன்றிக்குள்ள போய் என்ன பண்ணுச்சுன்னா, மலையில இருந்து 2000 பன்றிகளை கீழே விழ செஞ்சு அந்த பிசாசுகளும் அந்த பன்றிகளோடு கூட என்ன பண்ணுச்சுன்னா அதல பாலாத்துல அந்த கடலுக்குள்ளதான் விழுந்து மாண்டு போனார். இதை பார்த்து அந்த மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, உலக பொருளாதாரத்துல உலக சிந்தனையில இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அந்த பட்டணத்துக்குள்ள அனுமதிக்கல. தேவ பிள்ளைகளே, அதே காலகட்டம் அதே சூழ்நிலை இன்று வரையிலும் அந்த அசுத்தாவியின் கிரியைகள் இப்போது வரையிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொருளாசை என்னும் ஒரு மாய்மாலத்துல ஒரு பேட்டுல ஒரு பிச்சில சிக்க வச்சுக்கிட்டு
சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியவர்கள். இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அவர் சதாகாலமும் உயிரோடு இருக்கிறார். அவர் பிதாவினிடத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் நிர்மூலம் ஆகாதபடியாய் அவர் வருகை தாமதித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய போதகர்கள், ஒரு மெய்ப்பர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த உலக பொருளாதாரத்தினால பிணைக்கப்பட்டு பிசாசின் கட்டுக்குள்ளவர்களாய் மாய்மாலமான காரியங்களை பேசி அவர்கள் பாதாளத்துக்குள்ள, அந்த நரகத்துக்குள்ள போவது மாத்திரம் கிடையாது, அநேக ஆத்துமாக்களையும் வஞ்சிக்கிறார்கள். வேத வசனம் அப்படித்தான் நமக்கு சொல்லுதுங்க. கடைசி காலத்தில் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அநேக அற்புத அடையாளங்களை செய்வார்கள். ஓ தேவ பிள்ளைகளே, ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுங்க. அற்புத அடையாளத்தை தேடி ஓடாதீங்க. பொருளாசையின் பெருக்கத்தை குறித்து தேடுதல ஓடாதீங்க. ஓ கர்த்தருடைய ஜீவியத்துல, கர்த்தருக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறதுக்கு நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் பரிசுத்த ஆவியை குறித்தும் கடிந்து கொள்ளுகிற ஒரு சபையை தேர்ந்தெடுத்து அங்க போகிறது நமக்கு நலமா இருக்கும். அது ஆவியில நம்மளை பலப்பட செய்யும். அது பரலோக ராஜ்யத்திற்கு நம்ம கொண்டு போக சொல்லும். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் தேவைகளையும் அவர் சந்திக்கும்படியாக வழி வகைகளை அங்கிருந்து, அந்த பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். அவர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஊர் மக்கள் எங்களுடைய பன்றிகள் செத்து போச்சு, எங்களுடைய வருமானம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவ புறக்கணிச்சுட்டாங்க. அவர்கள் அங்கிருந்து அவரை வெளியில விரட்டிட்டாங்க. ஒரு மனுஷன் பிசாசின் கட்டிலிருந்து விடுதலையானதை உணராம அவர்கள் பொருளாதாரத்தின் ஆயத்தில் கட்டப்பட்டதுனால அவன் அனுப்பிட்டாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா, இவங்க இப்படி பண்றாங்க, இவங்க கெட்டு போகட்டும், இவங்க அழிஞ்சு போட்டுன்னு விடல. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா, அவனோடு கூட அந்த பிசாசின் கட்டிலிருந்து விடுதலைப்பட்ட, அந்த உபத்திரவத்திலிருந்து விடுதலைப்பட்ட அந்த சகோதரன், நான் உம்மோட வரட்டுமான்னு சொல்றது இல்ல, நீ இந்த பட்டணத்துல போய் பிரசங்கம் பண்ணு, சுவிசேஷம் அவனை அனுப்பி விட்டு திரும்ப இன்னொரு இடத்துக்கு போகிறான். அங்க கடல்ல இருந்து இறங்கணும். மார்க் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, இயேசு படகுல ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்த திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். இயேசு எங்க போனாலும் ஒரு திரளான ஜன கூட்டங்கள் இயேசுவை பின்பற்றி கொண்டிருந்தது. இயேசு எங்க இருக்கிறார், அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். அவருடைய வார்த்தையில் எங்களுக்கு ஒரு உயிர்ப்பிக்குதல் இருக்குது. அவருடைய வார்த்தை எங்களை உயிர் பெற செய்கிறது. அவருடைய வார்த்தை எங்களுக்கு ஒரு நிம்மதி அளிக்கிறது. அவருடைய வார்த்தை எங்களை என்ன பண்ணுனா, ஒரு சமாதானத்தை அளிக்கிறது என்று இயேசு கிறிஸ்துவை தேடி அநேக கூட்டங்கள் வந்துச்சு. தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட வார்த்தை இன்று உங்களுடைய கைகளிலும் என்னுடைய கைகளிலும் வேதமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல ஜெபாலய தலைவர்கள் ஒருவனாகிய எவீரு என்பவன் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்திலே விழுந்து, இந்த ஜெபாலய தலைவனா இஸ் இன் தி பிரஸ்டிஜியஸ் ரேங்க், ஒரு உயர் பதவி, அந்த சர்ச்சுக்கு அவன் ஹெட்டா இருக்கிறான். அவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே, கண்ட உடனே அவர் பாதத்துல விழுந்தான். கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்டயும் ஏன்ட்டையும் அவர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, தாழ்மை. என்னால முடியும், நான் இதை செஞ்சிருவேன், இதை சாதிச்சிருவேன்னு ஒரு பிசாசின் கிரியைக்குள்ள இந்த உலகத்துல இருக்கிறோம். நமக்குள்ள இருக்க பெருமையை எழுப்புகிற அந்த காரியத்தை தான் கர்த்தர் வெறுக்கிறார். அவர் முன்பாக தாழ்மைப்படும் போது வசனம் சொல்லுகிறது, நீ அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபிக்கும் போது அவர் வெளியரங்கமாய் பதிலளிக்கிறார். If you want to pray with God in your hiding place, ஒரு மறைவான இடம், உங்களுக்கும் தேவனுக்குமான ஒரு தொடர்பை உண்டு கொண்டக்கூடிய அந்த இடத்துல உட்கார்ந்து நீங்க கர்த்தரோடு அழுது ஜெபிக்கும் போது, உறவாடும் போது கர்த்தர் வெளியரங்கமாய் பலனை அளிக்கிறாராம். ஹல்லேலூயா. அந்த எவீரு என்பக்கூடிய அந்த ஜெபாலய தலைவன் இயேசுவை பார்த்தா பாதத்துல விழுந்துட்டான். ஏன் விழுந்தான்? ஏன்னா அவருடைய மகள் வந்து மரண அவஸ்தைப்படுறான், ரொம்ப கஷ்டப்படுறான், சாகக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறான். இதை பார்த்தோன்னு அவருக்கு தெரியுது, இதை குணமாக்க ஒருவரால் முடியும்னா அது இயேசு கிறிஸ்துவால மாத்திரம் தான் முடியும். இன்று வரையிலும் அவரை தவிர வேறு யாராலையும் எவராலையும் ஒரு உலக பிரகாரமா சயின்டிபிக் ரீதியா ஒரு மெடிசனை கொடுத்து கியூர் பண்ணாலுமே இந்த கம்ப்ளீட் ஹீலிங் யார் கொடுக்க முடியும்னா கர்த்தரால மாத்திரம் தான் கொடுக்க முடியும். மார்க் 5:23 சொல்லுது, என் குமாரத்தை மரண அவஸ்தைப்படுகிறா, அவளை ஆரோக்கியம் அடைவதற்கு நீர் வந்து அவங்க கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பார் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான்.
He was requesting to God. சில நேரங்கள்ல அது இயேசுவின் நாமத்தினால பிசாசுகளை விட்டது அதிகாரம் கொடுக்க முடியும். ஆனால் தகப்பன் இடத்துல தன்னுடைய மகனோ ஒரு 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 ரெக்வெஸ்டா கேட்கும் போது அந்த உலக பிரகாரமான தகப்பனுடைய மனங்கள் இறங்கும் போது, ஹல்லேலூயா, நம்மை படைத்த தகப்பன், நம்மை உருவாக்கினவர், நம்ம சிருஷ்டித்தவர், கலங்காதே, திகையாதே, இதோ சதா காலங்கள் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறவர் நம்மளை திக்கற்றவர்களாக விட மாட்டார். அப்ப என்ன பண்றா, அவர் ரெக்வெஸ்ட் பண்ணோம்னா ஓகே, அவரோட கிளம்பி போறாரு. அவர் கிளம்பி போகும்போது ஒரு திரள் ஜூட்ட ஜனங்கள் அவர் பின்செட்டு வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். அதெல்லாம் 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன பண்றா, அவள் ஒரு முடிவை எடுக்கிறாள். நம்ம போன வாரமே பார்த்தது குறித்து நன்றாக என்ன முடிவு எடுக்கிறார்னா, அவ இயேசு கிறிஸ்துவருக்கு அநேக விஷயங்கள் தெரியும், நடக்க போகிற விஷயங்கள், நடந்த விஷயங்கள், இனி என்ன சம்பவிக்குங்கிறது, எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலம் எல்லாவற்றையும் நன்கு அறிந்த தேவன். அதனால அவரு நடந்து வரும்போது தெரியும், என்னை தொட வேண்டும் என்கிற ஒரு ஸ்திரீ அநேக பாடுகளோட அவருடைய விசுவாசத்துல அங்க நிற்கிற அவர் ஆவியில உணர்ந்ததுனால அவள் தொடும்படியான வழிவகைகளை உருவாக்கித்தான் இயேசு கிறிஸ்துவ போனார். அவரை தொட்ட உடனே அவர் வியாதி நீங்கிருச்சு. அப்பவும் அவர் என்ன பண்றாருன்னா, he want to testify the person is eligible to enter the heaven or not. இயேசு கிறிஸ்துவானவர் என்ன பண்றாருன்னா, என்னை தொட்டது யார் என்று அந்த கூட்டத்துல கேட்கும் போது எல்லாருமே சுத்தி இருக்கவங்களுக்கு ஒரு வியப்பா இருக்கு, ஒரு நகைப்பா கூட இருந்திருக்கலாம். என்ன எஜமானனே, இவ்வளவு பெரிய கூட்டம் வருது, என் நெருக்கத்துல நாங்களே உங்களை அவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணி விஐபி மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கிறோம், எப்படியா ஒருத்தங்க அதையும் மீறி உங்களை தொட்டுதாங்க, இடிச்சுதாங்க, எப்படியா கண்டுபிடிக்க முடியும்? அந்த காலத்துல டெக்னாலஜிஸ் கிடையாது, கேமராஸ் கிடையாது, எப்படியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும் போது, என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதை நான் உணர்ந்தேன்கிறார். அவருக்கு தெரியாதா அவர் தொட்டது யாருன்னு? நன்றாக தெரியும். சில நேரங்கள்ல நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், என்னுடைய குடும்பத்தின் காரியத்துல ஒரு விடுதலை நடக்கல, என் குடும்பத்தின் இயக்கத்துல நான் நினைக்கிற நான் எதிர்பார்க்கிற அந்த காரியங்கள் சம்பவிக்கவில்லை. நாங்கள் ஒரு வீடை கட்ட வேண்டும் என்று நாங்க பிரயாத்தனப்படுகிறோம், எங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்குது, ஒரு விசுவாசம் இருக்குது, ஆனால் அதை சம்பவிக்க மாட்டேங்குது. ஏன் சம்பவிக்க மாட்டேங்குது? அந்த பரிபூர்ண விசுவாசம், முழுமையான விசுவாசம். எனக்கு இந்த வருமானம் வருது, இது மூலமா நான் இதை செஞ்சு இந்த பிளான பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு மானசீக பிரகாரமா சிந்திக்கிறத தூர விட்டுட்டு, என் கணவருக்கு இந்த பதவி இருக்குதுங்கிற நமக்குள்ள இருக்கிற அந்த பெருமையின் காரியத்தை எடுத்து தூர போட்டுட்டு, கர்த்தர் இடத்துல மனத்தாழ்மையாய், மன உருக்கமாய், மன இரக்கமாய் வேதத்தை வாசிக்க தொடங்கும் போது, வேதத்தை எழுத தொடங்கும் போது, அந்த ரங்கத்தில் இருக்கிற இதா வெளியரமாய் உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்க யூகிக்க முடியாத காரியங்களையும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அந்த ஸ்திரீ ஓடி வந்துட்டு சொல்றா, நான் தான் அநேக வைத்தியர்கிட்ட போனேன், அநேக காரியங்கள் செஞ்சு போனேன், என் சொத்தெல்லாம் போச்சு, என் நிம்மதியெல்லாம் போச்சு, எல்லாமே அழிஞ்சு போச்சு, ஆனால் எனக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்து இப்படி வஸ்திரத்தை தொட்டா போகணும்னு நினைக்கிற வேலையில நான் தொட்டேன், சுகமானேன்னு சொல்லும் போது திட்டலைங்க, அவற்றிருந்து ஒரு வல்லமா போயிருக்கு, ஹீல் ஆயிருக்கா. அந்த சகோதரி வந்து தன்னை அர்ப்பணித்து விட்டால், அப்போ இயேசு கிறிஸ்துவான சொன்ன வார்த்தை இதுதான். போன வாரத்துல நம்ம மெசேஜ்ல பார்த்தோம், மார்க் 5:34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நம்ம அநேக கூடுகைக்கு போகலாம், அநேக வார்த்தைகளை கேட்கலாம். இந்த மீட்டிங் அவர் நடத்துறார், அந்த மீட்டிங் இந்த மனுஷன் நடத்துறாருன்னு உலக பிரகாரமா அநேக பேர் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு அற்புத அடையாளங்கள், உங்க குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படணும்னா மனுஷனை வச்சு அவர் பண்ற பிரசங்கத்துல இல்ல, அதுவும் ஒரு காரணம். அதை தாண்டியதாக ஒரு உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்றார், if you want to get some benefit, if you want to get some miracle in your family, you faith on God.
நீங்கள் சில அற்புதங்களை பெற வேண்டும், சில அடையாளங்களை காண வேண்டும், குடும்பத்துல மாற்றத்தை நிகழ்த்தணும், எங்கள் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் உணர்வீர்களானால் உங்கள் முழு விசுவாசம் தான் அந்த ரட்சிப்பை உண்டாக்கும். இவர் போயிட்டு இருக்குது, எங்க போயிட்டு இருக்காரு? எவீரோட மகள் சாக போகிறார், சாகிற தருவாயில கிடக்கிறா, அவளை விடுதலையாக்க வேண்டும் என்றுதான் இயேசு கிறிஸ்துவார இந்த பிரயாணத்தை தொடங்குறார். போற வழியில அந்த குஷ்டரோக இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தை தொடுறா. அந்த இடத்துல ஒரு டைம் டிலே ஏற்படுகிறது. என்ன டைம் டிலேனா, அவள் தொட்டதுனால தன்னிட்டு இருந்து வல்லமை போயிடுச்சு. அந்த சகோதரியை கூப்பிட்டு அவளுக்கு விசுவாசத்தை சொல்லி நீ போ சுகமாயிருன்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சம்பவங்கள் நடத்திட்டு இருக்க வேலையில மார்க் 5:35 சொல்லுது, அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபஆலய தலைவருடைய வீட்டிலிருந்து சிலர் some people came from their pastor house. அந்த ஜெபஆலய தலைவர் வீட்டிலிருந்து சிலர் வராங்க. வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, உடைய குமாரத்தை மரித்து போனார், இனியே போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். சில நேரங்களில் தேவ பிள்ளை ஹல்லேலூயா, எதிர்பார்ப்புகள் சம்பவிக்கவில்லை. நான் ஏங்கின காரியம் எங்களுக்கு அனுகூலமாய் முடியவில்லை. தேவன் இருக்கிறாரோ, என் ஜெபத்தை கேட்கிறாரோ, என் அங்கலாய்ப்பை கேட்கிறாரோ, என் கூக்குரலை கேட்கிறாரோ, என் இதயத்தின் பாரத்தை அவர் உணாது இருக்கிறாரோ என்று ஏங்குகிற தேவ பிள்ளை உலகத்தின் காரியத்திலும் உலகத்தின் சூழ்நிலைகளிலும் நிம்மதியை இழந்ததாய், காலங்களை ஏதோ நகர்த்தி கொண்டிருக்கிறதாய், ஹல்லேலூயா, நான் இருக்கிற பதவி இடத்திலிருந்து என்னை தூக்கி தள்ளிவிட்டார்கள் என்று சோர்வோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஓ மனுஷா, தேவன் சொல்கிறார், ஓ ஹல்லேலூயா, அந்த சேர்ல இருந்து உன்னை நான் எழுப்புறது அதுக்கு இல்ல, இதுல நீ உட்கார்ந்துட கூடாது. என்னுடைய நாமத்து நிமித்தமாய் உன்னை நான் உயர் பதவிகளை காணும்படியாய் செய்ய போகிறேன் என்கிற ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை கர்த்தர் இதற்காக அனுமதித்தார். பற்றி கொண்டிரு, விசுவாசித்துக் கொண்டிருந்து இதிலும் மேலானதை நீ காண போகிறாய் என்கிற ஒரு தரிசனத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். எகிப்துக்கு போன மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, அடிமையா கொண்டு போகப்பட்டவர்கள் அங்க இருக்கிற ஆகாரத்தை, அங்க இருக்கிற லைஃப் ஸ்டைலையும் பார்த்து எங்களுக்கு அடிமையா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க இப்படியே இருந்துருவோம்னு சில இருந்துட்டாங்க. ஒரு சில கூட்டம் மட்டும்தான் மோசேயின் மூலமாய் தேவ அழைப்பு எச்சரிப்பை பெற்று கானானுக்கு போக வேண்டும் என்கிற கர்த்தருடைய சித்தத்திற்கும் கர்த்தருடைய சத்தத்திற்கும் செவி கொடுத்த கூட்டங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு சிலர் சொல்றாங்களா, உன் குடும்பத்துல சம்பவிக்காது, உனக்கு இது வாய்ப்பே கிடையாது, இது நடக்காது, இதற்கான வழி வகை இல்லைன்னு சிலர் சொல்லுவார்கள். தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாதே. உன் விசுவாச குலைச்சல்களை உண்டாக்கும்படியாக பிசாசுடைய வழி வகைகளுக்கு சிக்கி போகாதே. மரித்தவனை உயிரோடு எழுப்பினவர் உண்டு, குஷ்டரோகியை சுகமாக்கினவர் நமக்கு உண்டு, பிசாசு பிடித்தவர்களை விரட்டின தேவன் நம்மளோடு கூட உண்டு, கண் தெரியாதவரை குணமாக்கினவர் நம்மோடு கூட உண்டு. ஓ பிறவி சப்பானியை எழுந்திருக்கும்படியாக அற்புத அடையாளங்களை செய்த தேவன் நமக்கு உண்டு. அப்படிப்பட்ட தேவன் மீது நம்பிக்கையா இருப்போம். ஜெபஆலய தலைவர்கிட்ட மகன் செத்து போயிட்டாப்பா, இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். ஏன்னா இவர் டிராவல் பண்ணி அங்க மரிச்சதை பார்த்துட்டு அவரும் துக்கப்பட வேண்டியது இருக்கும். ஆனா அவர் அனுப்பின்னு சொல்லுவாரு, அவரை விட்டுரு, அவரை வேண்டாம், அவர் டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்றாங்க. தேவ பிள்ளை, நம்முடைய தேவையின் காரியத்தில், உபத்திரவத்தின் காரியத்துல மனுஷன்ட்ட போய் கூக்குரலிட்டு அங்கலாய் போட்டு அழுதோம்னா அது சாத்தியமாய் முடியாது. ஒரு நிமிஷம் கர்த்தர் சன்னதியிலே ஊறுகிற ஒரு சொட்டு கண்ணீர் நிமித்தமாய் உங்கள் இருதயம் சமாதானத்தையும் உங்களுடைய அங்கலாய்ப்பு மாறுதலையும் வாழ்வின் ரீதியிலே கர்த்தர் உங்களுக்கு வழிகள் உருவாக்குறதையும் நீங்கள் காண்பீர்கள். இப்போ இவங்க சொல்லிக்கிட்டு இருக்க இந்த போதட்டு சொல்லிட்டு இருக்காங்க, அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே சிலர் போத அந்த ஜெபஆலயத்துல எவீர்கிட்ட சொல்ற வேலையை சம்பவத்தை இயேசு கேட்ட உடனே என்ன சொல்றாருன்னா, ஜெபஆலயத்தலைவனை நோக்கி முதல்ல பாக்குறார்.
யோசிச்சு பாருங்க, மகனை விடுவிக்க வேண்டும் என்று போதகரை அழைத்து கொண்டு போக வந்தேன், ஆனால் என் மகளோ மரித்து போய்விட்டாள். இனி என்ன செய்கிறதுன்னு அவனுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்திருக்கும். ஒரு திரள் கூட்டம் இயேசு சுத்தி இருக்குது. அவனால அளவும் முடியாம அவன் ஒரு அங்கலாய்ப்பில் நிக்கிறத இயேசு பார்த்த உடனே அவர் சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி இந்த கர்த்தர் நம்மோடு சொல்லுகிறார். பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, விசுவாசம் உள்ளவனா இரு, விசுவாசம் உள்ளவனா இரு. உன் விசுவாசத்தை விட்டு பின்மாற்றமாய் போயிடாத. உன் விசுவாசத்தை பற்றி கொண்டிரு. விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் ஆகும் சொல்லிட்டு பேதுரு, யாக்கோபு, அவனுடைய சகோதரன் யோவான், இவங்க எல்லாம் தம்மோடு வருவதற்கு இடம் கொடாமல், ஹல்லேலூயா, அந்த கண்டினியூட்டி நம்ம அந்த வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, இந்த 3 பேரை மட்டும் உள்ள வச்சுட்டு மத்த யாரையும் உள்ள வர விடல கர்த்தர். இவர் இப்ப அங்க போய் பார்க்கும்போது என்ன சம்பவிக்கும் கேட்டீங்கன்னா, ஒரு துக்க வீட்டை என்னங்க சம்பவிக்கும்? கூட்டம் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. மறிச்சு போயிருச்சு. மறித்த சரீரத்தை முன்னாடி போட்டுட்டு அவர் எனக்கு இதை செய்தார், எனக்கு அதை செய்தார், அவர் அப்படி நல்லவர், இப்படி நல்லவர்னு வீட்டுக்கு உள்ள இருக்கிற அவர் செய்ததனால் பலன் அடைந்தவர்கள் அவருடைய மகிமையை குறித்து பேசுவார்கள். வீட்டுக்கு வெளியில ஒரு கூட்டம் பேசிட்டு இருக்கும். எப்படி பேசிட்டுனா, இவனுக்கு இது வேணும், இன்னும் வேணும், என்னத்தை செஞ்சான். 2 வகையான கூட்டங்கள் உலகத்துல வேறு வேறு விதமாய் பேசிக் கொண்டிருக்கும். மரணம் மரித்த பின்பு எல்லாருக்கும் சம்பவிக்கும். ஹல்லேலூயா. ஆனா இது சிறு குழந்தை அப்படிங்கிற வேளையில புலம்பி எழுதுறாங்க. ஐயோ, அந்த ஜபாலயத்துல எவ்வளவு நல்லா அவளுக்கு இருந்த மக செத்து போட்டால வச்சுட்டாலும் புலம்பி எழுகிறத இயேசு பாக்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? சந்தடி பண்ணி அழுகிறது என்னன்னா, வயிற்றுலயே வாயில எடுத்துட்டு ஆத்தா அம்மா அழுவாங்க, அதான் சந்தடி பண்ணி அழுகிறது. பிள்ளை மறிக்கலங்க, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். தூங்கிட்டு இருக்காங்க, நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இதே லாசருடைய மரணத்தை குறித்து நம்ம 2 வாரத்துக்கு முன்னதாக தியானிச்சோம். ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய நண்பர் சீடர்களோடு வேறு ஒரு தேசத்துல இருக்கும்போது அவர் மரித்து போவார் சம்பவங்கள் வருகிற வேளையில அவர் காலதாமதம் பண்றார். திரும்ப கிளம்பும் போது லாசர் நித்திரையா இருக்கும், எழுப்பணும் வாங்க போன்னு சொல்லும் போது, நித்திரையா இருக்கும் அவனே எஞ்சிக்குவான், அவனை எதுக்கு எழுப்ப போறேன்னு கேக்குறாங்க. அப்ப அவர் வெளிப்படையாவே சொல்லுவார், லாசர் மரிச்சு போயிட்டாயா, அவனை எழுப்பணும் வாங்க உயிரோடு. இந்த கூட்டத்தை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பிள்ளை மரிக்கல, நித்திரையா இருக்கிறான்னு. சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. அப்பதான் அவர் என்ன பண்றாருன்னா, தகப்பனையும் தாயும் தன்னுடைய சீஷர்கள் அந்த 3 பேர் யாரு, பேதுரு, யாக்கோபு, யோவான், இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு உள்ள போறாரு. உள்ள பிரவேசிச்ச உடனே பிள்ளையுடைய கைய பிடிச்சு தலித்தாக்குமி என்றார். அது அந்த ஹீப்ரு வார்த்தைக்கான தமிழ் விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா. He was giving command. கர்த்தர் வந்திருக்கிற நமக்கு சொல்லுகிறது, எழுந்திரு, உன் பாவ படுக்கையிலிருந்து எழுந்திரு, உன் இச்சையிலிருந்து எழுந்திரு. எனக்கு இது மாம்சிக பிரகாரமான காரியத்துல எனக்கு இது நன்றா இருக்குன்னு சொன்னா அதுல இருந்து எழுந்திருன்னு கர்த்தர் ஒன்று உங்களுக்கும் எனக்கும் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் சொன்ன உடனே சிறுவன் எழுந்து நடந்தான். அந்த பெண்ணுக்கு 12 வயசு. எல்லாம் மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தாரலாம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒருவருக்கு அறியாதபடி அவருக்கு உறுதியாய் கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். ஹல்லேலூயா. இதே சம்பவத்தை மத்தேயுல வெறும் 4 வசனத்துல முடிச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, இதை பிரவேசிக்க போனவர்கள் அங்க இருந்து நேர்ல பார்த்தவங்க சொல்ற இன்சிடென்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் அங்க நடந்த எல்லாத்தையும் மேல இருந்து கீழே வரைக்கும் சொல்றாங்க. இதே மத்தேயுக்கு எழுதின புத்தகத்தை எழுதினவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இயேசுவனா தலைவனுடைய வீட்டுல வந்தாரு. அங்க என்ன பண்ணாங்கன்னா,
இவர்கள் ஒரு கூட்ட ஜனம், ஒரு கூட்ட விசுவாசிகள், ஒரு கூட்ட சீடர்கள். யாரு? யாக்கோபு, பேதுரு, அந்த ஸ்தோத்திரம், இந்த 3 பேர். நல்லா பாத்தீங்கன்னா பேதுரு, யாக்கோபு, யோவான், இந்த 3 பேரும் உள்ள பிரவேசிக்கிறாங்க. அவர்கள் உள்ள சந்தேகம்னு அழுகிறவங்கள அந்த கூட்டத்தோட நடந்த சம்பவத்தை குறிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. வெளியில இயேசுவான சீடர்கள் வேறு சில வெளியில இருக்காங்க. அங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ட்ரம்ஸ் அடிப்பாங்க. ட்ரம்ஸ்னா தாரை அடிப்பாங்க. தாரை அடிக்கிறவங்களும் இறைகிற ஜனங்களையும் கூலிக்கு காசு கொடுத்து அள வைப்பாங்க. அந்த மாதிரி கூட்டத்தையும் ஒரு ஜனம் பார்த்துட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர் உள்ள போனாரு, உள்ள போனோம்னா சிறுவன் மறிக்கலன்னு சொல்றாரு, நித்திரையா இருக்கான்னு சொல்றாரு. இதெல்லாம் அவங்க கேக்குறாங்க. அப்போ அங்க இருக்கிற எல்லாருமே, உள்ள இருந்தவங்க வெளியில இருந்தவங்க இயேசுவை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்போ எல்லா ஜனங்களையும் அவர் வெளியில துரத்தி விட்டுட்டு சிறுவனை கையை பிடித்தாரு. கையை பிடிக்கிற வெளியில இருந்து பாக்குறாங்க. அவர் அங்க பேசிக்கிட்டு இருக்க விஷயத்தை கூட்டத்தின் காரணமாக அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியல. வெளியில இருந்து பார்த்த அந்த அந்த சீடர் என்ன பண்றாருன்னா, அவர் கையை பிடிச்சாரு, உடனே அவள் எழுந்திருந்தான். மரண கட்டுகள்ல இருந்து எழுந்திருந்தான். அல்லேலூயா. தேவ பிள்ளை, இந்த விசுவாசத்தோடு இருக்கிற நமக்கு உலகத்தின் பார்வை வேறு, நாம் தேவனோடு ஜீவிக்கிற ஜீவியம் வேறு. அல்லேலூயா. உலக பார்வை என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, உலக ஜீவி என்ன பண்ணுங்கன்னா, என்ன கிடைக்கும், நான் ஏசப்பாட்ட வந்துட்டேன், what I'm going to get benefit from the worldly life, உலக பிரகாரமான ஜீவியத்திற்கு இந்த இயேசு கிறிஸ்து வைத்துட்டு எனக்கு என்ன கிடைக்கும். அப்படி ஒரு கூட்டம் இயேசு நோக்கி ஓடி வருகிறது. ஆனால் நாம் அப்படிப்பட்ட கூட்டத்தோடு இருக்க போகிறோமா? இல்ல. இந்த ஜீவியம் புல்லின் மேல் இருக்கிற பனித்துளிக்கு சமானம். வெயில் ஏறும் போது பனித்துளி உருகி மறைந்து போயிடும். அப்படிப்பட்ட ஜீவியம் இல்ல. நாங்கள் மரித்த பின்பு ஒரு ஜீவியம் இருக்குது. பரலோகத்துல தேவாதி தேவனோட உபத்திரவத்தை அனுபவிக்காமல், நரகத்தின் வேதனையிலே நாங்கள் பிரயாசப்படாமல் நித்தியமாய் கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே ஸ்தோத்திரம், பரிசுத்தர் 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 என்று சொல்லி இருக்கிற அந்த தேவனோடு கூட, அந்த பரிசுத்த ஜீவியத்தில் கூட பரலோகத்திற்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்க போகிறோம். நிச்சயமான ஜீவ புஸ்தகத்திலே எங்களுடைய பேர் எழுதப்பட வேண்டும் என்ற ஒரு காரியத்திற்காக நாம் இந்த கூடுகளை வந்திருக்கிறோமா? அதற்காக நாம் கர்த்தரை தேடுகிறோமா என்று நாம் நம்மை நிதானித்து ஆராய்ந்து அறிய கடவும். கூட்டம் வெளியில இருந்து பார்த்துச்சு. ஆனால் சம்பவித்தது உண்மை. மரித்தவள் உடனே எழுந்திருந்தாள். இந்த விஷயம் அங்க இருக்கிற பட்டணத்துல எல்லாம் பிரசங்கம் ஆயிடுச்சு. அடுத்த சம்பவத்துக்கு போறதுக்கு முன்னாடி நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்துல சில வசனங்களை தியானிச்சுட்டு நம்ம 2வது சம்பவத்துக்குள்ள போய் முடிக்க போகிறோம். நீதிமொழிகள் 10 சொல்லுது, அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. லஞ்சம் கொடுத்தோ, லஞ்சம் வாங்கியோ, பொய் சொல்லியோ, பித்தலாட்டம் பண்ணியோ, பிசினஸ் பண்றேன், இதுல எல்லா மனுஷனும் பிசினஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு டாக்டிக்ஸை ஹேண்டில் பண்ணி அதுல இருந்து ப்ராஃபிட்டை ஈன் பண்ணி ஒரு மனுஷனை ஏமாத்தி சம்பாதிப்பாங்க. அது நியாயம்னு உலகம் சொல்லுதுன்னு அந்த டாக்டிக்ஸ் மூலமா செஞ்சனா அது அநியாயத்தின் திரவியங்கள். அது ஒண்ணுக்கும் உதவாது. அது உன்னை தப்பு வைக்காது. இந்த மரண கட்டுகள் இருந்து உன்னை விடுதலையாக்காது. நித்தியத்துக்கு அது உன்னை கொண்டு போகாது. ஆனால் நீதியோ மரணத்துக்கு தப்பு வைக்கும். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 10:3 சொல்லுது, கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார், துன்மார்க்குடைய பொருளையோ அகற்றி விடுகிறார். வசனம் எழுதப்பட்டு எவ்வளவு ஆண்டுகள் ஆகிவிட்டது. அமெரிக்காவில் ஒரு காட்டுத்தீ பற்றி எரிந்து சொகுசு பங்களாக்கள், சொகுசு வீடுகள், சினி ஆக்டர்ஸ், பெரிய பெரிய பிசினஸ் மேன் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த ஃபாரஸ்டுக்குள்ள போய் ஒரு மகிழ்ச்சி அறைகள் பல கோடிகளை ஸ்பெண்ட் பண்ணி லக்ஸூரியஸ் ஹவுசஸ் கட்டி வச்சிருந்தாங்க. எல்லாம் ஒரே காட்டுத்தீ எரிஞ்சு போச்சு. இன்சூரன்ஸ் சொல்லிட்டாங்க, இதுக்கு எங்களால கிளைம் பண்ணி காசை கொடுக்க முடியாது. வசனம் தெளிவா சொல்லுங்க, துன்மார்க்கனுடைய பொருளையோ அகற்றி விடுகிறார். வசனம் பொய் சொல்லாது. கர்த்தருடைய வார்த்தை அழிந்து போகாது. அது அங்கங்க ஒவ்வொரு தேசத்துல ஒவ்வொரு விஷயத்துல கர்த்தருக்கு விரோதமாய் எழும்புகிற இடத்துல கர்த்தர் தன்னுடைய கிரியை செய்து கொண்டே இருக்கிறார்.
நீதிமொழிகள் 10:12 சொல்லுது, பகை விரோதங்களை எழுப்பும், அன்பு சகல பாவங்களையும் மூடும். இயேசு கிறிஸ்துவான சொல்றாரு, அன்பு சகல பாவங்களையும் மூடுமா. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை அன்பு தன்னை அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. அன்புக்கு ஹல்லேலூயா. இந்த கலாத்தியருக்கு எழுதுற புத்தகத்துல நீங்க வாட்ச் பண்ணணும். அன்பை குறித்து அந்த 6ஆம் அதிகாரத்துல 5:6 நிறைய விஷயங்கள் சொல்லுது. அன்பு தற்பொழுது நாடாது, சினமடையாது, தீங்கு நடையாது. ஒருவன் அந்நிய பாஷையை பேசினாலும், தீர்க்க தரிசன வசனங்களை அடைந்தாலும், அன்பு இல்லைன்னா ஒண்ணும் இல்ல. அன்பே பிரதானம். நம்மகிட்ட விரோதங்கள் இருக்குது, பகைகள் இருக்குது அப்படின்னா அதை கர்த்தர் எடுத்து போடுங்க நமக்கு சொல்லுகிறார். நாம் தேவனுடைய பிள்ளையா ஜீவிக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். எந்தவித இச்சைகளையும், எந்தவித மாம்சீக கட்டுகளையும், எந்தவித பொறாமைகளையும் இருதயத்துக்குள்ள வைக்காம எல்லாத்தையும் தூர கலந்து போட்டு கர்த்தர் வசிக்கிறதுக்கு இடம் கொடுக்கும்படியாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வானைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமாய் வானைந்து கொள்ளுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சரிக்கு விழுந்து விடுவேனோ, வாழ்க்கையின் காரியத்துல ஒரு மேன்மையை காணவில்லை என்று எண்ணுகிற மனுஷா, எண்ணுகிற மனுஷி, கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை நான் அப்படியே விடுவதில்லை, உங்களை நான் திக்கற்றவர்களாய் விடுவதில்லை. ஒரு தூதனை அனுப்பி காரியத்தை அவர் வேறு விதமாய் மாற்ற போகிறார். விசுவாசித்துக்கொள். நீங்கள் யூகிக்க முடியாத சில காரியத்தை, சில விஷயத்தை கர்த்தர் சடுதியாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அவர் வெறுக்கிற சில காரியத்தை உங்களிலிருந்து பிடுங்கும்படியாக கர்த்தர் இதை அனுமதிக்கிறார். சில வகையான கட்டுகளும் சில வகையான போராட்டங்களும் அங்கும் இங்குமாய் நகல முடியாமல் ஒரே இடத்துல இருக்கும்படியாக அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற உங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை அதற்காக நான் கட்டுப்பிடித்து வைக்கவில்லை, அதற்காக ஒரே இடத்துல நான் அதை இறுக்கி பிடிக்கவில்லை. ஹல்லேலூயா. முன்னிலும் பின்னிலும் நீ வழுவி விழாதபடியாய், வேறு வழிகளை நாடி போக விடாதபடியாய் உன்னை நான் வேலையடைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. திகையாதே, ஏற்ற வேலையில நான் உன்னை உயர்த்துவேன். கொஞ்சம் பொறுமையா, கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கும். வேப்பலையை குடிக்கிறதும் பாவைக்காவை சாப்பிடுறதும் நாக்குக்கு அது இனிமையா இருக்காது, ஆனால் உங்க சரீரத்திற்கு அது போதிய எனர்ஜியை கொடுக்கும். தேவையில்லாத அசுஷிய காரியங்களையும் சில கிருமிகளையும் உங்க சரீரத்திலிருந்து அது நீக்கி போடும். ஒரு பலவீனத்திலிருந்து ஒரு புத்துணர்வு அது கொடுக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 10:19 சொல்லுது, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். If you want to show you are the knowledgeable person, just keep calm. நீங்கள் ஒரு அறிவாளியாய் காட்ட வேண்டும் என்று நினைத்தாருன்னா அமைதியா இருக்கு. யோபுட்ட பிசாசு போராடுனா அவன் வாயிலிருந்து எனத்தையாவது வாங்கிடலாம், கர்த்தரை தூசிக்க வச்சிடலாம். தூசிச்சுட்டான்னா அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு நினைச்சான். இன்னைக்கு பிசாசு உங்களை என்ன பண்றான், வாயிலிருந்து வார்த்தையை புடுங்கிறதுக்கு எவ்வளவு காரியங்களை செய்யறான்.
சில நேரங்கள்ல நம்மளும் வாயிலிருந்து வார்த்தையை விட்டு தரல. ஆனா இயேசு கிறிஸ்துவானவர் பரிந்து பேசுகிறவா இருக்கிறார். இந்த ஒரு தடவை மன்னிங்க, தெரியாம பேசிட்டாங்க. ஹல்லேலூயா. நாவை பாதுகாப்பா வச்சுக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 10:22 சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். இன்னைக்கு எவ்வளவு பெரிய மில்லினியர்ஸ், they are earning huge money. அவர்கள் நிம்மதி இருக்கான்னு கேட்டீங்கன்னா there's a question mark. அவர்கள் நிம்மதியை தேடி எங்கெங்கோ ஓடுறாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். நம்ம இரண்டாவது சம்பவத்துக்குள்ளதாக போக போகிறோம். இந்த இடத்துலதான் நம்ம இன்னைக்கு சொல்ல அந்த டைட்டில்ல சொன்ன அந்த வார்த்தை குறித்து தியானிக்க போகிறோம். இந்த சம்பவம் நடக்கும்போது என்ன கேட்டீங்கன்னா, அந்த வார்த்தைக்கு முன்னதாக ஒரு இன்சிடென்ட் நடக்குது. மத்தேயு 8ஆம் அதிகாரம். அவர் மலையிலிருந்து இறங்கி திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அவர் மலை பிரசங்கம் பண்ணிருப்பார். மலையிலிருந்து இறங்கி வந்தார், ஒளிவு மலையிலிருந்து இறங்கி வந்தார் அப்படின்னு சொல்லி படிக்கலாம், தியானிச்சு பார்க்கலாம். அவர் அங்க மலையில என்ன பண்ணிட்டு வர்றாருன்னா, அவர் தேவனோடு கூட பிதாவோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு ஜெபிச்சு கொண்டு அவர் தன்னுடைய ஆத்மா தன்னுடைய மரணத்தை குறித்து நன்கு அறிந்தவராய், ஓ ஸ்தோத்திரம், இந்த ஜனங்களை அதற்கு முன்னதாக பிதாவுடைய சித்தத்திற்கு நேரா திருப்ப வேணும்னு சொல்லிட்டு அவர் அனுதினமும் அழுது ஜெபிக்கிறவராய் இருந்தார். அடிக்கடி மலையில போய் தனித்திருந்து ஜெபிக்க ஆரம்பிப்பார். அவர் கீழே இறங்கின திரள் ஜன கூட்டங்கள் அவர் பின் சென்றுச்சு. அப்ப குஷ்டரோகி ஒருத்தன் வந்து மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்றது, குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அவர் இடத்துல வருகிறவர்கள் எல்லாருன்னா இயேசுவை பார்த்தோன்னா தங்களுடைய தாழ்த்துகிறார்கள், தங்களை வெறுமை என்று காட்டுகிறார்கள். காட்டுனவர்கள் எல்லாரும் அடையாள அர்த்தங்களை பெற்றுக் கொண்டார்கள். கர்த்தர் வெறுக்கிற ஒரு காரியம் என்னன்னா பெருமை. நான் என்ன படிச்சிருக்கிறேன், நான் இந்த விஷயம் அவங்களோட அப்படி இவங்களை விட இப்படிங்கிற ஒரு பெருமை நமக்குள்ளதாக இருக்கும் என்றால் கர்த்தர் எப்படி நம்மளை ஆசீர்வதிக்க முடியும்? கர்த்தர் எப்படி அற்புத அடையாளங்களை செய்ய முடியும்? பெருமை உள்ள வந்துச்சுன்னா அன்பு தணிஞ்சு போயிரும். பெருமை உள்ள வந்துச்சுன்னா ஒரு வெறுப்பு ஏற்பட்டுரும். பெருமை உள்ள வந்துச்சுன்னா பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கர்த்தருடைய பயத்தை குறித்தும் பேசக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் உள்ள வாசம் பண்ண முடியாது. முதலாவது பெருமையை எடுத்து வெளியில வரணும். கர்த்தர் நீங்க எல்லா இடத்தையும் வாட்சி பாருங்க, கர்த்தர் செய்த அற்புத அடையாளங்கள் எல்லாத்தையும் வாட்சி பாத்தீங்கன்னா காலில் விழுவாங்க, பணிவாங்க, தங்களை தாழ்த்துகிறவர்கள். அதனாலதான் வசனம் சொல்லுது, தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். குஷ்டரோகி வாரம் அவரை பணிஞ்சிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். ஏன்னா அவன் பணிந்துட்டானா படுத்திருக்கலாம், குப்புறப்படுத்தி விழுந்திருக்கலாம். மூஞ்ச பார்க்காம பேசிட்டு இருக்கான் பணிந்து கொண்டு. இப்ப இயேசு பாக்குறாரு, கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். When the words coming from the Jesus mouth, கர்த்தருடைய வாய், இயேசு கிறிஸ்துவோட வாயில இருந்து அந்த வார்த்தை வெளிப்பட்ட உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானார். The miracle is happening immediately. கர்த்தருடைய வார்த்தை இப்பொழுது உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் எனக்கு இந்த காரியம் உடனடியாக நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றிக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. Right now I command in the name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஜெபிக்கிறேன் தகப்பனே. வந்திருக்கிற பிள்ளைகளுடைய காரியங்களை நீர் நன்கு அறிந்தவராய் இருக்கிறேன். இருளின் சூழ்நிலைகளிலே, இருளின் காரியத்திலே, காரியம் நிகழ விடாதவாய், ஹல்லேலூயா, கர்த்தர் சொல்கிறார், நீன்னு பேசுகிற சில காரியத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்க சொல்றார். பெருமை, இந்த பெருமைனால்தான் வார்த்தைகள் தேவையில்லாத வார்த்தை நீங்கிற வார்த்தை உங்க வாயில வருது. எச்சரிக்கையா இரு. கர்த்தருடைய ரூபமா இருக்கிற எந்த ஒரு மனுஷனையும் எந்த ஒரு மனுஷையும் நீங்கள் தாழ்வா என்னதா இருங்க, அது கர்த்தருடைய சுபாவமே அல்ல. அதை கர்த்தர் வெறுக்கிறார். சின்ன
பிள்ளையா இருந்தா பெரிய கொஞ்சம் நீங்க மரியாதையா கொடுத்து பேசுங்க. தேவ அன்பு அதனால நம்ம பிரதிபலிக்க முடியும்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொன்ன உடனே குஷ்டரோகம் நீங்கினது போல இதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே வந்திருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், தேவ பிள்ளையே, நீங்கள் உங்கள் வாயிலிருந்து வருகிற உச்சரிப்பு வார்த்தை சரியா இல்ல, அதனால நான் விசுவாசிக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன், நான் எல்லாம் பண்றேன், ஆனா காரியம் நடக்கும்னு சொல்றீங்கன்னா உங்கள் வாயின் கிரியைகள் சரியில்லை. உங்கள் வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமானதா இல்ல, பிசாசுக்கு பிரியமானதா பேசிட்டு இருக்க. ஹல்லேலூயா. ஜாக்கிரதையா இருந்துக்கணும். விடுதலை வேண்டும், அற்புதம் வேண்டும்னா இயேசுவை தன்னுடைய சொந்த ரட்சகராய் மாத்திரமல்ல, அவரை போல உம்மை போல என்னை மாற்றுங்க, நீர் நடந்தது போல என்னை மாற்றுங்க. எந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா எரிச்சல் உள்ளவரை நடந்து கொள்ளவில்லை. அவருடைய சத்தத்தை நீங்க நடு வீதியில கேட்க முடியாது. ஆட்டு மந்தையை போல போவார். அவர் அடிக்கப்படும் போது அநேக சரீரத்துல உபத்திரவத்தையும் பாடுகளும் ஏற்பட்டு கொண்டு போகிற வேளையிலும் அவர் என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா யாரையும் தூட்டி திரியலைங்க. இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யாருக்கும் சொல்லாம எச்சரிக்கையா இரு. கர்த்தர் இன்னைக்கு வந்திருக்கிறவங்களுக்கு சொல்லுகிறார், காரியத்தை தேவையில்லாம எல்லாத்துட்டையும் தூற்றி தெரியாதீங்க, பெருமைய பேசாதீங்க. அது கர்த்தர் அருவருக்கிறார். பெருமை நிமித்தமாக உன் குமாரனினுடைய வாழ்விய ஜீவிதத்துல மாறுதல்கள் ஏற்படும், அவருடைய உயர் பதவிகள் தாழ்த்தப்படும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிஹைண்ட் ஆஃப் யூ நீங்கள் பின்புலமாய் செய்த அருவருப்பு, பெருமை, அது உன் குமாரனையும் உன் குமாரத்தையும் நிர்குலையை செய்ய வைக்கிறது. பெருமை இல்லவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்த்துங்க. ஹல்லேலூயா. அந்த கூப்பிட்டு சுகமாயிட்டல யார்கிட்டயும் சொல்லாதப்பா, என்ன போய் மோசே கட்டளைப்படி இதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியான சம்பவத்துக்கு வந்துட்டோம். இயேசு கப்பர்நகூம்ல பிரவேசித்த உடனே 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டார். He is also requesting to God. அவன் என்ன எதுக்காக ரெக்வெஸ்ட் பண்றான்னா, என் வேலைக்காரன் திமிர்வாதம் பிடிச்சிட்டுனா சாகாம இழுத்துக்கிட்டு இருப்பான், அந்த வீசிங் வந்த மாணிக்கு ரொம்ப பாடுபடுறான், ரொம்ப கஷ்டப்படுறான், பார்க்கும் போதே எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு இயேசு கிறிஸ்து அந்த 100க்கு அதிபதி சொன்ன உடனே இயேசு சொல்ற மத்தேயு 8:7 சொல்லும் போது, அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். I will come and make a healing of the person. நான் வந்து அவனுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறேன், அவனை நான் சொஸ்தமாக்குகிறேன் என்று ஒரு வார்த்தையை அவன் சொல்லுகிற வேளையிலே மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 100க்கு அதிபதி பிரதித்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. இஸ் a millionaire. அவன் ஒரு பெரிய பணக்காரன், உலக பிரகாரமாய் ஆஸ்தி அங்கத்துல செழிப்பா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். இயேசுவை பார்த்து சொல்றான், என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி இல்லையா? நீ எப்படிப்பட்டவர்? நீ அவரு இயேசு தலை சாய்க்கவே எனக்கு இடம் கிடையாதுன்னு சொல்றாரு இயேசு கிறிஸ்து. அவரை பார்த்து இந்த பெரிய பணக்காரன் சொல்றா, என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி இல்லாதவன். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். Just say one word. கர்த்தரிடத்துல தேவ மனுஷா, தேவ மனுஷி, நீங்கள் வந்திருக்கிறது ஒரு வார்த்தை என்னுடைய ஜீவிதத்துக்கு ஏற்ப விதமாய் இந்த கூடுகையில கர்த்தர் பேச மாட்டாரா? ஒரு வார்த்தை என்னுடைய ஜீவியத்தை மாற்றாதா? ஒரு வார்த்தை என்னை தேவனுக்கு நேராக திருப்பாதா என்று வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்திருக்கிற விஷயத்துல, நீங்கள் விசுவாசிக்கிற விஷயத்துல கர்த்தர் காரியத்தை சுமூகமாய் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா, கூடுமே
எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஆவியானவர் சொல்லுகிறார், ஓ அங்கலாய்ப்பாய் அங்கும் இங்குமாய் திரிகிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு பொக்கிஷத்தின் காரியத்தை நான் தரப்போகிறேன். ஓ கேட்கிற வார்த்தை நிமித்தமாய் அது உங்களிடமாய் கடந்து வருகிறதை ஆவியானவர் காண்பிக்கிறார். ஓ ஹalleluya, 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 ஹalleluya. வந்திருக்கிற உங்கள் காரியத்துல, உங்களுடைய புத்தகத்துல நீங்க எழுதுகிற டைரியின் காரியத்துல கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் ஜப குறிப்பாய் எழுதி வைத்த காரியத்தை நான் உங்களுக்கு நிறைவேற்ற போகிறதை உங்கள் கண்களும் உங்கள் செவிகளும் கேட்க போகிறது. இதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது அப்படியே சம்பவிக்க போகிறது. பெற்றுக்கோ தேவ மனுஷா, பெற்றுக்கோ தேவ மனுஷி. ஓ ஹalleluya. இது யாருக்கும் தெரியாது, இது கர்த்தரோடு கூட நான் பண்ணுகிற உடன்படிக்கை என்று நீங்கள் எழுதி வைத்த காரியத்திலே கர்த்தர் அதை அப்படியே செய்ய போகிறார். பெற்றுக்கொள். வார்த்தை மாத்திரம் சொல்லு, அப்பொழுது என் வேலைக்காரன் சொத்தமாவான்னு சொல்லி முடிச்ச உடனே அதுக்கப்புறமா அந்த நூற்றுக்கதவி தன்னுடைய நிலவரங்கள் எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவிடம் முழுவதுமா ஒப்படைக்கிறான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருந்தேன், எனக்கு கீழ்பட்டு இருக்கிற சேவரும் உண்டு. நான் இந்த நாட்டினுடைய நூற்றுக்கதிபதியா இருந்தாலும் இந்த நூற்றுக்கதிபதிக்கு சில சட்டத்திட்டங்கள் உண்டு, அதுக்கு நான் கீழ்படி இருந்தாலும் எனக்கு கீழே நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க. நான் ஒருவனை போ என்று சொன்னால் போகிறான். மத்தேயு 8:9 சொல்றது, மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். சொல்லி முடிச்சவன பேசிக்கிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்படுறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய பணக்காரன், வந்த பணக்காரன் ஸ்தோத்திரம், அவனுக்கு நோய். இது வரைக்கும் இயேசு கிறிஸ்துவ பார்த்த சம்பவம் எல்லாம், அவர் மீட் பண்ண போர்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, they have their own iniquities. அவர்கள் தங்களுக்குள்ள இருக்க குறைகள், தங்களுக்குள்ள இருக்கிற பாவங்கள், தங்களுக்குள்ள இருக்க நோய்கள், தங்களுக்குள்ள இருக்க வருத்தங்கள், அதை குறித்து சொல்லிக்கொண்டு அதற்காக ரெக்வெஸ்ட் பிரேயருக்காக வராங்க. அதற்காக தான் இயேசு கிறிஸ்துவ தொடுறாங்க, அதற்காக தான் இயேசுவை நாடி வர்றாங்க. ஆனால் சகி என்றப்பட்ட மனுஷன் இயேசுவை பார்த்தா போதுன்னு சொன்னோம். அதே போல் சுவாபம் உள்ள ஒரு நூற்றுக்கதிபதி, அவருடைய தேவைக்காக வரலாங்க. அவருக்கு கீழே வேலை செய்ய நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு மனுஷனுடைய திமிர்வாதம் அவனை வேதனைப்படுத்த பாக்குறதுனால அவனால கஷ்டத்தை தாங்க முடியல. அவன் அந்த மனுஷன் மேல் வைத்திருந்த அன்பு, வேலைக்காரனுக்காக தன்னுடைய பதவியில் இருந்து நான் வரணும்னு கேள்விப்பட்டு அவர் என்னை நோக்கி வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றது போல, அவர் சொன்ன விஷயங்கள் இன்னும் கர்த்தர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுகிற விஷயம் இன்னும் கர்த்தரை ஆச்சரியப்பட வைத்தது. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன வேணும் கேட்டீங்கன்னா, கர்த்தரை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விசுவாசம். இதை கர்த்தர் எனக்கு செய்வார், அதை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, அதற்கு செய்யாம இருக்கிறனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதுக்கு ஒரு நியாயம் இருக்கு, அதுக்கு ஒரு நீதி இருக்கு. அதை அவர் காலதாமதம் பண்ணுவது ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த உபத்திரவத்துக்கு நான் சிக்கிடக்கூடாது, அதனால் கர்த்தருடைய அன்பை நான் அனுபவிக்க முடியாமல் வழி விலகி போய்விடுவனோ என்கிற காரணத்தினால கர்த்தர் அதை தாமதிக்க வைக்கிறார். இயேசு இதை கேட்ட ஆச்சரியப்படுறாரு. எப்படிப்பட்ட நூற்றுக்கதிபதியா, ஒரு வார்த்தை இங்க இருந்து சொன்னா போதுங்கிறா. நிறைய பேர் உன் மேல கைய வைங்கிறாங்க, என் ட்ரெஸ்ஸ தொட்டாதான் சரியானு வராங்க. ஹல்லேலூயா. மரிச்ச லாசருக்கு செய்தி எழுப்பி நீங்க வாங்கன்னு சொல்லி நான் வந்தாதான் அங்க செத்தம் உயிரோட எழுத நம்புறாங்க. அந்த போதகர் எவீர் என்கிற ஸ்தோத்திரம் அந்த ஜெபாலய தலைவனுடைய வீட்டுல போய் தான் சொஸ்தமாக்குறேன். இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்பட்டு சொன்னாரு, தமக்கு பின் சென்று வருகிறவர்கள் நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எவ்வளவு பெரிய ஒரு ஃபெய்த்துங்க. I did not see in the Israel peoples, இஸ்ரவேல் மக்களுக்குள்ளதாக இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லை. ஒரு வார்த்தை சுகமாக்குன்னு நினைக்கிறாயா, இங்க இருந்து நான் சொன்னா மட்டும் போதுங்கிறான். சொல்லி முடிச்சுட்டு மத்தேயு 8:11 சொல்றேன்,
அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடே பந்தி இருப்பார்கள். இஸ்ரவேலுக்கு கிழக்கிலையும் மேற்கிலையும் இருந்து அநேகர் புறஜாதி மக்கள் இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொண்டு இயேசுடைய சொந்த ரத்தத்தினால அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று விசுவாசித்து இன்று இயேசுவை நாம் பற்றி கொண்டு அவர் மேல் விசுவாசமா இருக்கிறோம். இதை குறித்து தான் கர்த்தர் சொல்றாரு, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் வந்து பரலோக ராஜ்யத்துல நம்ம எல்லாம் என்ன பண்ண போறோமா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருக்க போகிறோம். சிலருக்கு சந்தேகம், அப்படி பாசிபிள் ஸ்தோத்திரம் சம்பவிக்குமா? ஆவியானவர் உணர்த்தினார். எப்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆனாலும் ஒரு டவுட் இருக்குது. ஸ்தோத்திரம் ஆகுங்க, அவரால் எல்லாம் ஆகும். விசுவாசிக்கிறவர்கள் நமக்கு அது உண்மையாகவே ஆகும். ஹல்லேலூயா. ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார். இஸ்ரவேல் மக்களோ தேவனை அறியாதவர்களாய் அவர் நரகத்துக்கு தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். திரும்ப அவர் 100 பார்த்துட்டு, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிலே அவன் வேலைக்காரன் சொன்னான், சொஸ்தமானான். The word come from the God mouth. The miracle is happened immediately. தேவ மனுஷனுடைய வாயிலிருந்து கர்த்தரை விசுவாசிக்கிறது வார்த்தை வருமானால் அது அப்படியே சம்பவிக்கும். அது சம்பவிக்கிறதுக்கு காலதாமதமாவது முன்மாற்றமா பின்மாற்றமா போகுதுன்னா பிரச்சனை விசுவாசி தேவ பிள்ளையிலிருந்து வர்ற வார்த்தையில் இல்ல, நம்மகிட்ட இருக்கிற விசுவாச குறைபாடுனாலையும் நம்மகிட்ட இருக்கிற சரியான கிரியை இல்லாததுனாலையும் கர்த்தரை பற்றுதல்ல தாமதம் ஏற்படுவதனாலும் நம்ம சுத்திகரிக்காம பரிசுத்தப்படுத்தாதான் காலதாமதம் ஏற்படுகிறது. தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம், நம்மகிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறது விசுவாசத்தை தான். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மோடு இடைபெற்றிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். முடித்ததுக்கு அப்புறமா தனியா அலைபேசியில தொடர்பு கொண்டு ஜெபிக்க போகிறோம். பிதாவே, இந்த நல்ல ஒரு இரவு வேளையிலே உடைய அன்பை குறித்து நீர் செய்த அற்புத அடையாளங்களை குறித்து நாங்கள் தியானித்தோம் தகப்பன். அந்த 100க்கு அதிபதியை போல ஹல்லேலூயா, நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் தகப்பனே, அங்கிருந்து எங்கள் காரியங்கள் மாறும். ஹல்லேலூயா. நாங்கள் விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம் எல்லாம் ஆகும் என்று சொல்லியிருக்கிற தகப்பன். மரணத்தின் கிரியைகள், பயத்தை உண்டாக்குற காரியங்கள் எல்லாவற்றும் தேவ ஆவியானவரே ஒரு விடுதலை கொடுங்க தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் காண்பிக்கிறார். ஸ்தோத்திரம். சில மனுஷர்கள் இருதோணி கால் வைக்கிற சுபாவத்தோடு ஜீவிக்கிறீர்கள். கர்த்தர் வார்த்தையை கேட்கிறீர்கள். கர்த்தரோடு பிரயாணம் பண்ண வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. ஆனால் அதிலிருந்து வெளிவர விடாதபடியாய் அடிக்கடியாய் பின்னுக்கு இழுக்கிற சில காரியங்களை கர்த்தர் காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. பிதாவே, உடைய ரத்தத்தை தெளிக்கிறேன் தகப்பனே, போராட்டத்தின் கிரியைகள் இருந்து. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆபிரகாமை ஊர் என்கிற பட்டணத்திலிருந்து வேறு பிரித்து மாற்றின தேவாதி தேவனே, வந்திருக்கிற பிள்ளைகளுக்கும் ஓ தேவ மனுஷனுக்கும் தேவ ஆவியானவரை நீர் இடைப்பட்டு உமக்கு பிரியமில்லாத காரியத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாக்குங்க தகப்பனே. அலை அலையாய் திரள் திரளாய் மூடுகிற சத்துருவின் கிரியைகள், சத்துரு விரிக்கிற வஞ்சனையின் வலைகள், அதற்கு ஏற்ப செயல்படுகிற மாம்சீக கிரியைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறேன். இதாவே ரத்தத்தை தெளிக்கிறேன் தகப்பனே. ஆவியில பலப்படுத்துங்க. ஒரு அற்புத அடையாளங்களை காணும்படியாக நீர் செய்யுங்க தகப்பனே. வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுவோம். திரள் கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம். தேவனே காரியத்தை நடத்துங்க. மாறும் ரத்தத்தை தெளிக்கிறேன். ஆவியில பலப்படுத்துங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். Thanks for the coming. God bless you. தேவ ஆவியானவர் நம்மளோடு இருப்பாராக.
God bless you. Amen. Amen.